ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னும் 1 ஹவரில் ஒன் ஹவரோட இல்லை, இன்னும் ½ ஹவரில் வந்து உங்களுக்கு வந்து 10th and 11th வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 11th and 10th ரிசல்ட் வந்து எப்படி மொபைலில் செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் பார்க்குறது எப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்விமணி சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஸோ 10th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைக் என்ன குரூப் எடுக்கலாம், ஸோ எது பெட்டராக இருக்கும், உங்கள் மார்க்குக்கு வந்து எது பெட்டராக இருக்கும், எந்த கோர்ஸ் வந்து பெட்டராக இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஐடியாஸ் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இல்லாட்டி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ரிசல்ட் வந்து மறக்காமல் வந்து எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, உங்களுக்கு ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்லேயும் சரி, இல்லை இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்காக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் சென்ட் பண்ணிங்கன்னா நான் ரிசல்ட் பார்த்து சொல்லிடுவேன். ஓகே, ஸோ இப்போ கூகுளில் போய் tnresult.nic.in அந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ரிசல்ட் வரும், ஃபஸ்ட்டு டிஎன் போர்டு ரிசல்ட்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து HSC+2 HSC+1 இருக்கும். நீங்கள் ஒரு 9-10 அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th எக்ஸாம் ரிசல்ட் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் வந்து 11th எக்ஸாம் ரிசல்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ 11th HSC எக்ஸாமினேஷன் ரிசல்ட்னு இருக்கும், HSC+1. 10th பார்த்தீங்க அப்படின்னா SSLC எக்ஸாமினேஷன் ரிசல்ட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 12th செக் பண்ணி காமிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும். இங்கே வந்து உங்களுக்கு SSLC எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்ச் 2025 இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த், இயர் அந்த ஃபார்மெட்டில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். டேட்டு ஃபஸ்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மந்த் அண்ட் இயர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் இந்த மாதிரி தான் விசிபிள் ஆகும். தமிழில் எத்தனை, இங்கிலீஷில் எத்தனை, இது 11th 12th இந்த மாதிரி தான் விசிபிள் ஆகும். 10th தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ்னு உங்களுடைய மார்க் வந்து வரும். பாஸ்னா P அப்படின்னு வரும், ஃபெயில்னா வந்து Fன்னு வரும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த தடவை எல்லாருமே பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பேப்பர் எவாலுவேஷனும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை, ஈஸியாக தான் எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல மார்க் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் மார்க்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பேக் வந்துட்டு திரும்ப உங்களுக்கு வேறு யாருக்கும் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு அகைன் கெட் மார்க் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.